ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பருப்பு குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் இல்லாமலே ரொம்ப சூப்பரான டேஸ்டான பருப்பு குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 150 கிராம் துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. பருப்பு கூட ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 1-2 கீறிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணுங்க. என்னதான் நீங்கள் பூண்டு சேர்த்துருந்தாலும் பெருங்காயமும் கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் பருப்பு நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்லா குழஞ்சும் வெந்து வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கும். இதை குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் தண்ணி ரொம்ப வலியாமல் இருக்கும், பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரும். இந்த குழம்புக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் உப்பு பருப்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். இது உப்பு பருப்பை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். காய்கறி எதுவுமே போடாமல் நம்ம வெறும் பருப்பு மட்டும் வச்சு செய்கிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்குமே இது ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. வாங்க இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு பார்த்துடலாம். இதுக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு அதையும் தாளிச்சிடலாம். வெங்காயம் நல்லா தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் தாளிச்சிக்கலாம். இது கூட பெருங்காயம் தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். தூள் பெருங்காயம் நீங்கள் வதக்கும் போது லைட்டாக தீர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கடைசியாக தூள் பெருங்காயம் சேருங்க. வெங்காயம் லேயராக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணம் அளவுக்கு மட்டும் புளி தண்ணி வச்சு கரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய தேவைப்படாது. ஒரே ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு, லேயராக பிரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளி தண்ணி கரைக்கிறத நீங்கள் முன்னாடியே கூட கரைச்சி வச்சுருங்க. ஏன்னா வெங்காயம் தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளி தண்ணி கரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடியே புளியை கரைச்சி வச்சுருங்க. 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை. இந்த டைமில் பருப்புக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. புளி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். பருப்பையும் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரணும், ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறதிங்க. ஆல்ரெடி புளியும் கொதிச்சிருச்சு, பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக ஒரு கொதி நுரைச்சி கொதிச்சு வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக கிளறி விட்டுடுங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்ல வாசமாக இருக்கும். என்கிட்ட மல்லித்தழை இல்லை, அதனால நான் சேர்க்கல. உங்ககிட்ட மல்லித்தழை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான பருப்பு குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். சீக்கிரமாக வேலையை முடிக்கணும், அதே நேரம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேஸ்டான பருப்பு குழம்பு செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சைடிஷ்க்கு ஊறுகாவும் இல்லை அப்பளமோ மட்டும் வச்சு இருந்தால் கூட போதுங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்டான பருப்பு குழம்பு, சிம்பிளாக செய்யக்கூடிய பருப்பு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டேஸ்டான பருப்பு குழம்பு செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.